Hello friends, my name is Sendil. So today I am going to teach you one important topic and very interesting topic in English. Okay? So என்ன டாபிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே மாதிரி நான் வீடியோல நடுநடுல क्वेश्चंस கேட்பேன். ஸோ இன் பிட்வீன்ல क्वेश्चंस கேட்பேன். ஸோ கேட்கிற கேள்விகளுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, ரைட். Today I am going to teach you the difference between two confusing verbs. Okay, so ரெண்டு confusing verbs இருக்கு இந்த இடத்துல. Remember, இன்னொன்னு remind. Okay, இது ரெண்டுமே வினை சொற்கள் தான், verb தான். ஆனா இதை பயன்படுத்தும் போது நமக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும். Okay, so how to use it and where to use it, so you will have so many confusions. Okay, so at the end of this video you will never have any confusions. Okay, so video பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த குழப்பமுமே இருக்காது. சோ நல்லா லிசன் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் கமெண்ட்ல. ஓகே, ரைட். சோ இந்த ரெண்டு வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிமெம்பர் அண்ட் ரிமைண்ட். டு யூ நோ தீஸ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ்? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, சோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அது எங்க பயன்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டீச் யூ what is remind. Remind na enna, adu enga பயன்படுத்துறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் remember சொல்லி தரேன். Okay, so now I'm going to ask you a question. Okay, so I have written one sentence here. Okay, so I dash you. தமிழ்ல நான் உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறேன். இந்த டேஷ்ல என்ன சொல்லுவீங்க? I remind you அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல I remember you அப்படின்னு சொல்லுவீங்களா? Which one is correct? You have to find out the correct answer. நான் உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறேன், அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? Which one is correct? Remind அப்படிங்கிறது கரெக்டா, இல்ல remember அப்படிங்கிறது கரெக்டா? Which one is correct here? I remind you அப்படிங்கிறது கரெக்டா, I remember you அது கரெக்டா? The correct answer is I remember you. Okay, ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, so first I am going to teach you remind. Okay, first you should understand this word. Okay, remind அதை எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. remind. Okay, remind ன்னு சில பேர் வாசிக்கிறீங்க, அப்படி வாசிக்க கூடாது. Okay, remind. remind அப்படின்னா ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, so இந்த ரிமைண்டோட past form, இது ரிமைண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைண்டட் அப்படிங்கிறது இதோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரிமைண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், இதோட பாஸ்ட் ஃபார்ம் ரிமைண்டட். ஓகே, ரைட். சோ அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். someone or something makes you think of something அப்படின்னு என்ன அர்த்தம்? We are learning English, so you should try to understand with the English meaning. Okay, right. So இங்க பாருங்க, someone or something. இப்போ first someone எடுத்துக்கோங்க. someone makes you think of something. Okay, someone makes you think of something. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, someone அப்படின்னா யாரோ ஒருத்தர், makes you உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, think of something ஒரு விஷயத்தை பத்தி ஞாபகப்படுத்துறாங்க, அந்த இடத்துல தான் நீங்க ரிமைண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, someone makes you think of something ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்னொருத்தர் ஞாபகப்படுத்துறாங்க, அதனாலதான் ரிமைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, for example, the nurse reminded me. ஓகே, இதோட மீனிங் என்ன? நர்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ். ஓகே, அவங்க தான் இந்த இடத்துல someone. ஓகே, ரிமைண்டட். ரிமைண்டட் அப்படின்னா ரிமைண்டோட பாஸ்ட் ஃபார்ம். ரிமைண்டட் அப்படின்னா ஞாபகப்படுத்தினார்கள். ஓகே, the nurse reminded அப்படின்னா ஒரு நர்ஸ் ஞாபகப்படுத்தினாங்க, யாருக்கு? me. ஓகே, the nurse reminded me. நர்ஸ் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. to take medication. to take medication அந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. to take medication அப்படின்னா என்னது? அந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறது. ஓகே, ரைட். திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. the nurse reminded me to take medication. இங்க பாருங்க, இந்த இடத்துல someone அப்படிங்கிறது நர்ஸ் தான்,
எதை ஞாபகப்படுத்துறாங்க? think of something. எதை பத்தி யோசிக்க வைக்கிறாங்க? to take medication. மருந்து எடுக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே, சோ remind அப்படின்னா வந்து தமிழ்ல ஞாபகப்படுத்துறது. ஓகே, சோ இதற்கு பின்னாடி எப்படி ரீட் பண்ணி பாருங்க. the nurse reminded me to take medication. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகே, இதுவும் பாஸ்ட்ல தான் நீங்க சொல்ல போறீங்க. ராமு blank me to do this work. ராமு எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தினா. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ராமு இந்த வேலையை எனக்கு செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தினா. ஓகே, இந்த இடத்துல வந்து ராமுங்கிறவன் தான் someone. அவன் எதை பத்தி யோசிக்க வைக்கிறான்? to do this work. இந்த வேலையை செய்யணும் அப்படி சொல்லி ஞாபகப்படுத்துறான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ராமு. ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல, எப்படி சொல்லுவீங்க? ராமு reminded me. Okay, the correct answer is reminded. ராமு reminded me to do this work. Okay, ராமு எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தினா. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரிமைண்டட்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டட்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும்னா, me வரலாம், pronoun you வரலாம், him வரலாம், இல்ல her வரலாம், ஆப்ஜெக்ட் எதனால வரலாம், me you him her them, அல்லது நேம் ஒரு பர்சனோட பேரு, ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அப்படின்னு கூடிய நேம் வரலாம். ஓகே, சோ ஒரு ரிமைண்டட். ஓகே, ரிமைண்ட் இஸ் ஃபாலோட் பை me you him her them ராமு எதனால இருக்கலாம். ஓகே, சோ நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. ராமு இந்த வேலையை செய்யறதுக்கு அவளுக்கு ஞாபகப்படுத்தினா. ராமு அவளுக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி ஞாபகப்படுத்தினா. இப்போ அவளுக்குன்னு வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? மீ வராது, என்னதான் வரும்? her. ராமு reminded her to do this work. ஓகே, இதே இது ராமு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினான் அப்படின்னா, ராமு reminded them to do this work. ஓகே, ராமு செந்திலுக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி ஞாபகப்படுத்தினான் அப்படின்னா, ராமு reminded செந்தில் to do this work. ஓகே, சோ ரிமைண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு verb வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனோட பேர் வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், me you her him them. ஓகே, இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து just you have to remember. Okay, when you are using remind you have to remember all these things. Okay, ஞாபகம் வச்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, okay, next example, Facebook. Okay, so you know very well about Facebook, right? so யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா Facebookல என்ன வரும்? இன்னைக்கு வந்து செந்திலுக்கு பிறந்த நாள், so wish him a happy birthday, அவனுக்கு வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். சோ இதுவும் அதே மாதிரி தான். Facebook dash me to wish my friend happy birthday. Okay, so Facebook ஞாபகப்படுத்தியது. Facebook தமிழ்ல நான் சொல்றேன், இந்த டேஷ்ல என்ன வரும் நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ பாஸ்ட்ல தான் நான் சொல்ல போறேன் இப்போ. ஓகே, Facebook எனக்கு ஞாபகப்படுத்தியது to wish my friend, என்னோட ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்றதுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொல்லி எனக்கு Facebook ஞாபகப்படுத்தியது. ஓகே, சோ இந்த இடத்துல Facebook அப்படிங்கிறது ஒரு மனுஷன் கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு Facebook அப்படிங்கிறது ஒரு ஊடகம். ஓகே, சோ அது வந்து சம்திங். சோ சம்திங் அப்படிங்கிறது அந்த இடத்துல Facebook. சோ Facebook வந்து உங்களுக்கு திங்க் பண்ண வைக்குது. எதை திங்க் பண்ண வைக்குது? உங்க ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் அப்படின்னு. அப்போ இந்த டேஷ்ல என்ன வரும்? Facebook reminded me. Okay, so read it again. Facebook reminded me to wish my friend a happy birthday. so பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துது. ஓகே, சோ ஈஸியா இருக்கா? சோ யாரோ ஒருத்தர் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நீ இத பண்ணு, இத ஞாபகப்படுத்துறது, நீ இத செய்யி, நீ அவனுக்கு விஷ் பண்ணு, நீ அங்க போ, காலை சீக்கிரமா எந்திரி, டைம் ஆயிருச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிமைண்ட் யூஸ் பண்ணணும். சோ ரிமைண்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரிமைண்டட். ஓகே, ஞாபகப்படுத்து அப்படிங்கிறதுக்கு ஞாபகப்படுத்தினான், ஞாபகப்படுத்தியது, பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம ரிமைண்டட் யூஸ் பண்ணுவோம்.
நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சம் கிராமர் ரூல்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இங்க வந்து நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ அந்த இடத்துல என்னென்ன கிராமர் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், மை கேலண்டர். மை கேலண்டர்னா நம்ம வீட்ல வச்சிருப்போம்ல கேலண்டர், அதுதான். ரிமைன்ஸ், எதுக்காக நம்ம எஸ் சேர்த்திருக்கோம்? இது வந்து பிரசன்ட்ல சொல்றோம். சோ கேலண்டர் அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லாதது, அது கிட்டத்தட்ட இட் மாதிரி தான். ஓகே, இட் அப்படின்னா அது அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ ஹி ஷி இட் வந்தா வெர்போட என்ன சேர்ப்போம்? நம்ம எஸ் சேர்ப்போம். அந்த எஸ் தான் இது. ஓகே, மை கேலண்டர் ரிமைன்ஸ் மீ, இதுக்கு என்ன அர்த்தம்? என் வீட்டு கேலண்டர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. எதை ஞாபகப்படுத்துது? ஆஃப் மை அப்பாயின்மெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு? அப்பாயின்மெண்ட்னா வந்து ஐ மீன் சில நேரத்துல வந்து இப்ப நீங்க டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, சோ எத்தனை பேர் வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம், நீங்க ஒரு டாக்டர் போய் மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கலாம். சோ அந்த விஷயத்துல நம்ம கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கேலண்டர் நமக்கு ஞாபகப்படுத்துதா, அதுதான் இது நம்ம சொல்றோம். ஓகே, சோ மை கேலண்டர் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து என்னோட கேலண்டர் ஞாபகப்படுத்துது. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஃப் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோசிஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்படி நம்ம சொல்லக்கூடாது, மை கேலண்டர் ரிமைண்ட்ஸ் மீ மை அப்பாயின்மெண்ட்ஸ், அது தப்பு. ஓகே, ஆஃப் மை அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ஆஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து நவுனா தான் இருக்கணும். ஓகே, another example, my calendar reminds me of my school days. ஓகே, சோ கேலண்டரை பார்த்தோன்னா போன வருஷம் நேரம் வந்து ஸ்கூல்ல நம்ம ஜாலியா இருந்தோம். ஓகே, ஆஃப் மை ஸ்கூல் டேஸ், என்னோட ஸ்கூல் டேஸ் வந்து ஞாபகப்படுத்துது. ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், he reminds me. he reminds me, he வந்திருக்கு, ரிமைண்டோட ஏன் சேர்த்திருக்கோம்? he அப்படிங்கிறது அவன் அப்படின்னு அர்த்தம். சோ சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், he she it வந்தா வெர்போட எஸ் சேர்க்கணும். ஓகே, சோ he reminds me, அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினான் to wear sunscreen. ஓகே, sunscreen lotion எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். வெயில்ல போனோம் அப்படின்னா sunscreen போட்டுக்கிட்டா சன் பர்ன்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம sunscreen lotion ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, சோ he reminds me, அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினா to wear sunscreen, sunscreen போடுறதுக்கு அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இங்க பாருங்க to அப்படிங்கக்கூடிய preposition யூஸ் பண்ணிருக்கோம். சோ to அப்படிங்கக்கூடிய preposition வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வர்றது ஒரு verb தான் இருக்கணும். ஓகே, another example, he reminds me to call him, அவனுக்கு கால் பண்றதுக்கு அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினான். another example, he reminds me to meet you. ஓகே, உன்னை பார்க்கிறதுக்கு அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினான். ஓகே, he reminds me to do it, அது செய்யறதுக்கு அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, to அப்படிங்கக்கூடிய preposition நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கப்புறமா வரக்கூடிய வார்த்தை வந்து வெர்பா தான் இருக்கணும். ஓகே, சோ ஆஃப்க்கு அப்புறம் வர்றது it should be noun. ஓகே, சோ toக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை வந்து it should be a verb. ஓகே, சோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரூல்ஸ், you have to follow it. ஓகே, to improve your English, to improve your communication skills, if you want to speak English fluently, you have to improve your grammar skills. ஓகே, சோ அப்பதான் நம்ம வந்து பிழை இல்லாம தப்பு இல்லாம நம்ம தைரியமா யாரு முன்னாடினாலும் பேசலாம் without any hesitations. ஓகே, ஈஸியா இருக்கா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, so I'm going to give you lot of examples to practice. Okay, and another example, the dentist. the dentist அப்படின்னா வந்து பல் மருத்துவர், reminded அப்படின்னா ஞாபகப்படுத்தினார் பாஸ்ட்ல. ஓகே, ஞாபகப்படுத்தினார். my brother, என்னோட பிரதருக்கு ஞாபகப்படுத்தினாரு that he needs to floss more. floss அப்படின்னா வந்து இந்த ஒரு வயர் மாதிரி இருக்கும்ல, நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன வயர் மாதிரி இருக்கும், அந்த பல் இடையில உள்ள அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு எடுப்பாங்க, அதை வச்சு நீங்களே யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சின்ன நூல் மாதிரி இருக்கும், அது சில பிளாஸ்டிக்ல கூட மாட்டி வருது. ஸோ ஃபிளாஸ் பண்றது அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் நடுவில் இடையில சிக்கி இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்கிறது. ஓகே, ஸோ த டென்டிஸ்ட் ரிமைண்டட் மை பிரதர், பல் மருத்துவர் என்னோட பிரதருக்கு ஞாபகப்படுத்தினார். that யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் ஒரு வெர்ப் வரணும், நல்லா மறந்துடக்கூடாது.
Okay, so the dentist reminded my brother that he needs to floss more. Okay, another example, my friend reminded me that I need to go to college. நான் காலேஜுக்கு போறதுக்கு அவன் எனக்கு ஞாபகப்படுத்தினான். ஓகே, ஸோ that வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்து ஒரு verb வரணும். ஓகே, ஸோ நீங்க வந்து ரிமைண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த வெர்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரிமைண்டுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னது? மீ, யூ, ஹிம், ஹெர், தெம், அஸ் அல்லது நேம் ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஓகே, சோ இதோட கூட நீங்க ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை கேலண்டர் ரிமைண்ட்ஸ் மீ, என்னோட கேலண்டர் எனக்கு ஞாபகப்படுத்தியது. எதை ஞாபகப்படுத்தியது? ஆஃப் மை அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, சோ இதுக்கு ஆஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நவுன் தான் வரணும். டு யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். அதே மாதிரி தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வரும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிமெம்பர் பத்தி நான் சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் இங்க பாருங்களேன், இங்க ரிமைண்டட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டேஷ்ல வந்து என்ன ப்ரிப்போசிஷன் நமக்கு வந்து வரும் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்லி தந்ததை வச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆஃப் வருமா, எதுலலாம் வந்து தட் வரும் அண்ட் எதுல வந்து டு வரும் அப்படிங்கறத வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. she reminded me. she அப்படின்னா அவள், reminded அப்படின்னா ஞாபகப்படுத்தினாள், me அப்படின்னா எனக்கு. she reminded me, அவள் எனக்கு ஞாபகப்படுத்தினாள் dash go to the party. ஓகே, பார்ட்டிக்கு போறதுக்கு அவள் எனக்கு ஞாபகப்படுத்தினாள். இந்த இடத்துல பாருங்க go அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சோ go அப்படிங்கிறது ஒரு நவுனா இல்ல வெர்பா இல்ல சப்ஜெக்டா? go அப்படிங்கிறது என்னது? ஒரு வெர்ப் இல்லையா? சோ அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும்? வெர்ப் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? டு தான் வரும். ஓகே, சோ ரீட் பண்ணி பாருங்க. she reminded me to go to the party. ஓகே, பார்ட்டிக்கு போறதுக்கு ஞாபகப்படுத்தினாள். நெக்ஸ்ட், ராமு reminded him. ராமு reminded, ராமு ஞாபகப்படுத்தினான். him அப்படின்னா அவனுக்கு. ராமு reminded him, ராமு அவனை ஞாபகப்படுத்தினான் dash he needs to eat well. ஓகே, நல்லா சாப்பிடுறதுக்கு ஞாபகப்படுத்தினான். சில பேர் ஐ மீன் அவன் வந்து சரியா சாப்பிடாம இருந்திருக்கலாம். ஓகே, சோ ராமு வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினான், அதான் அதுக்கு அர்த்தம். சோ ராமு reminded him. இந்த இடத்துல என்ன வரும்? he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், need அப்படிங்கிறது ஒரு verb. அப்ப இங்க என்ன வரும்? என்ன வரும்? that தான் வரும். ஓகே, so that is the correct answer. ரீட் பண்ணி பாருங்க. ராமு reminded him that he needs to eat well. ஓகே, சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இந்த கான்செப்ட்? ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல எஸ் போடுங்க. do you understand this concept? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா ரிமெம்பர் பத்தி சொல்லி தர போறேன். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஞாபகம் வைக்க வேண்டியது ஒரு விஷயம் தான். சோ ரிமைண்ட் எங்க யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், ரிமைண்டோட மீனிங் தெரியணும். சோ அதோட வந்து என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்றோங்கிறது தெரியணும். சோ அது ஏன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து தெரியணும். சோ these things you have to remember. Okay, so next we are going to discuss about the verb remember. Next we are going to discuss about the word remember. Okay, so remember அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா think about the memory from the past. நம்மளே யோசிக்கிறது, நம்மளே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். ஞாபகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். ஓகே, சோ நம்மளே ஞாபகம் வச்சுக்கிறது. பாஸ்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை நம்மளே ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தியோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. நேத்து நான் என்ன சாப்பிட்டேன் அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறது. சோ போன வருஷம் நான் வந்து சென்னைக்கு போனேன், எனக்கு ஞாபகம் இருக்கு நான் போன வருஷம் சென்னைக்கு போனேன், எனக்கு ஞாபகம் இருக்கு நான் நேத்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரிமெம்பர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. திங்க் அபவுட் த மெமரி ஃப்ரம் த பாஸ்ட். ஓகே, சோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ரிமெம்பர் யூ. ஓகே, ஐ ரிமெம்பர் யூ. சோ ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது, யூ அப்படின்னா உன்னை. நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன், ஐ ரிமெம்பர் யூ.
நான் அவனை ஞாபகம் வச்சிருக்கேன், ஐ ரிமெம்பர் ஹிம். நான் அவளை ஞாபகம் வச்சிருக்கேன், ஐ ரிமெம்பர் ஹெர். நான் அவங்கள ஞாபகம் வச்சிருக்கேன், ஐ ரிமெம்பர் தெம். நான் செந்தில் ஞாபகம் வச்சிருக்கேன், ஐ ரிமெம்பர் செந்தில். ஓகே, ஸோ இந்த இடங்கள்ல வந்து நீங்க வந்து ரிமெம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஆஸ் யூஸ்வல் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு யூ ரிமெம்பர்? ஓகே, டு யூ ரிமெம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் வாட் யூ வோர் எஸ்டர்டே? ஓகே, ஓர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையோட மீனிங் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓர் ஓர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு வெர்ப். ஓகே, இது வந்து ஒரு verb. அது எதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியர் அப்படிங்கறதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வந்து ஓர். வியர் அப்படின்னா அணிகிறேன். ஓகே, ஐ வியர் த ட்ரெஸ். நான் ட்ரெஸ் அணிந்தேன் அப்படின்னா ஐ ஓர் த ட்ரெஸ். ஓகே, வியரோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஓர். ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் இட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாசிச்சு பாருங்க. டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஓர் எஸ்டர்டே? எஸ்டர்டேனா நேத்து. நேத்து நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, நீ என்ன அணிந்திருந்தாய், ஞாபகம் வச்சிருக்கியா? நேத்து நீ என்ன அணிந்திருந்தாய், அது ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஓர் எஸ்டர்டே? டு யூ ரிமெம்பர் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நம்ம பயன்படுத்தக்கூடிய கேள்வி. ஓகே, சோ இந்த கேள்விக்கு அப்புறமா வந்து இப்படியும் வரலாம். டு யூ ரிமெம்பர் மீ? நீ ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் ஹிம்? நீ அவனை ஞாபகம் வச்சிருக்கியா? அப்படியும் வரலாம். அல்லது WH கொஸ்டின்ஸ் எங்க இதுல வந்து WH வேர்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். வாட், ஒய், ஹவு எல்லாமே பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க பாருங்க. டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஏட் எஸ்டர்டே? நேத்து என்ன நீ சாப்பிட்ட ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் ஹவு யூ வென்ட் டு காலேஜ் எஸ்டர்டே? நேத்து நீ காலேஜுக்கு எப்படி போன அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கியா? ஓகே, and do you remember why you met him yesterday? ஓகே, நீ ஞாபகம் வச்சிருக்கியா நேத்து நீ ஏன் அவனை பார்த்த அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கியா? ஓகே, சோ ஒரே ஒரு ரூல் மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து வாட், வேர், ஒய், ஹவு இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் எதுனாலும் அந்த வார்த்தைகள் வரலாம். ஓகே, பட் இதுக்கப்புறமா வரக்கூடிய வார்த்தை ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறமா verb வரணும். ஓகே, திஸ் இஸ் த ரூல் இன் இங்கிலீஷ். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரூல் என்ன அப்படின்னா நீங்க வந்து வாட் அப்படிங்கறத பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கடுத்து வந்து ஒரு verb வரணும். இந்த இடத்துல இந்த வாட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை கேள்வி கிடையாது. ஓகே, சோ இது வந்து ஒரு இணைப்பு சொல்லா பயன்படும். டு யூ ரிமெம்பர் வாட் யூ வோர் எஸ்டர்டே? நேத்து நீ என்ன ட்ரெஸ் போட்டது ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஏட் எஸ்டர்டே? நேத்து நீ என்ன சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? அண்ட் ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. ஓகே, சோ சிம்பிள் தான். ஓகே, சோ அட் தி சேம் டைம் இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். நீ இதை ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னா முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம அப்படி கேட்போம் இல்லையா? அதனால மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ ரிமெம்பர் when I went to Chennai. இங்க பாருங்க, அகைன் when யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ ஐ ரிமெம்பர் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். when I went to Chennai, நான் எப்போ சென்னை போனனோ அதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, whenனா எப்போது, நான் எப்ப சென்னை போனனோ அதை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, சோ ஐ ரிமெம்பர் when I went to Chennai. when வந்திருக்கு, அங்க பாருங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்து ஒரு verb வந்திருக்கு. கரெக்டா இருக்கா? சோ this is the basic formats in English. ஓகே, சிம்பிளா தானே இருக்கு ரூல்ஸ் எல்லாம். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்கிலீஷ் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸி தான், எல்லா கான்செப்ட்மே இங்கிலீஷ்ல ஈஸி தான். ஒன்ஸ் you should understand the concept first. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் தென் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ ரிமெம்பர் விசிட்டிங் மை கிராண்ட்மா. ஓகே, ஐ ரிமெம்பர் அப்படின்னா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். விசிட்டிங் மை கிராண்ட்மா, விசிட்டிங்னா எனக்கு என் பாட்டியை போய் நான் பார்த்துட்டு வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, சோ இந்த மாதிரி வெறுமனையா விசிட்டிங், விசிட் அப்படிங்கக்கூடியது verb, அந்த verb-ஓட ing வந்திருக்கு, இப்படியும் வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஐ ரிமெம்பர் ஈட்டிங் பிரியாணி, நான் பிரியாணி சாப்பிட்டதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஐ ரிமெம்பர் பிளேயிங் கிரிக்கெட் when I was child, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிரிக்கெட் விளையாண்டதை ஞாபகம் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி தான். ஓகே, அண்ட் ஐ ரிமெம்பர் கமிங் வித் யூ. ஓகே, நான் உங்க கூட வந்து ஞாபகம் வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஐ ரிமெம்பர் கோயிங் தேர், நான் அங்க போனதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஐ ரிமெம்பர் விசிட்டிங் யூ, ஓகே, நான் உன்னை பார்க்க வந்ததை ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வர்றது மோஸ்ட்லி வந்து ஒரு நவுனா தான் இருக்கும். ஓகே, கிராண்ட்மா அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளா இருக்கக்கூடியது. நம்ம நிறைய இடங்கள்ல இதான் பயன்படுத்துவோம். ஐ ரிமெம்பர் யூ, ஐ ரிமெம்பர் செந்தில், ஐ ரிமெம்பர் யுவர் ஹவுஸ், நான் உங்க வீடு ஞாபகம் வச்சிருக்கேன், அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த லெவல். பட் திஸ் கொஸ்டின், தி செகண்ட் சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட், வென், வேர், ஒய், ஹவு எதுனாலும் வரலாம். அதுக்கு அடுத்து வர்றது சப்ஜெக்ட், அடுத்து வேர்பா இருக்கணும். வேர்ப் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். பிகாஸ் இது எல்லாமே வந்து முடிஞ்ச விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னொரு இடத்துல வந்து நம்ம ரிமெம்பர் யூஸ் பண்ணுவோம். அது எங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு, ஒருத்தர் சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், ரிமெம்பர் டு பை மில்க். ஓகே, பால் வாங்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டுல நம்ம வெளியே போகும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, பால் மறக்காம வாங்கிட்டு வா பால் பாக்கெட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரிமெம்பர் டு பை மில்க். ரிமெம்பர், ஓகே, ரிமெம்பர் டு கால் மீ. ஓகே, ஸோ எனக்கு கால் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட், ரிமெம்பர் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். உன்னோட ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஞாபகம் வைத்துக்கொள். ஓகே, ஸோ ஒரு ஆர்டர் மாதிரி சொல்றதுக்கு நீங்க வந்து ரிமெம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிமெம்பர் டு டூ திஸ், ரிமெம்பர் டு கோ தேர், ரிமெம்பர் டு மீட் ஹிம். ஓகே, அவனை பார்க்கறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தர் வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து ரிமெம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ வெரி சிம்பிள் வேர்ப்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன். இங்க என்ன வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த பிளாங்க்ல என்ன வரும்? டேஷ் மீ டு பை மில்க். தமிழ்ல நான் சொல்றேன், நீங்க என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, பால் வாங்கிட்டு வர்றதுக்கு ஞாபகப்படுத்து. பால் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்து. இந்த இடத்துல ரிமெம்பர் வருமா இல்ல ரிமைண்ட் வருமா? ஞாபகப்படுத்து. வெரி சிம்பிள். கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்க, என்ன வரும்? பால் வாங்கிட்டு வர, இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ரிமெம்பர் டு பை மில்க் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க என்ன வரும்? எனக்கு ஞாபகப்படுத்து, பால் வாங்குறதுக்கு ஞாபகப்படுத்துங்க. என்ன வரும்? ரிமைண்ட் மீ. வெரி குட், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஓகே, ரிமைண்ட் மீ டு பை மில்க். ஓகே, சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரிமெம்பர், ரிமைண்ட். ஓகே, ரிமைண்ட் அப்படிங்கிறது இன்னொருத்தர் ஞாபகப்படுத்துது. ரிமெம்பர் அப்படிங்கிறது நீங்களே ஞாபகம் வச்சுக்கிறது. ஈஸியா இருக்கா? அது இருக்கக்கூடிய கிராமர் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த குவிஸ் டைம். ஓகே, இது வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கேன் வித் ஆப்ஷன்ஸ். Okay, you have to find out the correct answer. Okay, so I'm going to give you 10 seconds time to review the questions, go through the questions, and just you have to find out the correct answers. Your time starts now. After 10 seconds, I'm going to discuss the answers with you. Okay, okay, so first one, can you blank me to bring my bag? ஓகே, ஸோ மீ வந்திருக்கு, இது ஒரு க்ளூ தான். ஓகேவா, மீ அப்படின்னு வந்திருக்கு, அது ஒரு க்ளூ. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டு பிரிங் மை பேக், நான் என்னோட பேக்கை கொண்டு வர்றதுக்கு நீ ஞாபகப்படுத்த முடியுமா, அதான் கேள்வி. ஓகே, ஸோ ஞாபகப்படுத்த முடியுமா, ஞாபகப்படுத்துறது, அதுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? கேன் யூ ரிமெம்பர் மீ டு பிரிங் மை பேக் அப்படின்னு வருமா, அல்லது கேன் யூ ரிமைண்ட் மீ டு பிரிங் மை பேக்? விச் ஒன் இஸ் கரெக்ட்? The correct answer is ஞாபகப்படுத்த முடியுமான்னு தான் கேட்கிறோம். So B. Okay, remind is the correct answer. நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டுட்டே வரீங்க அதுக்குள்ள. Very good. Okay, next one. Do you blank how to swim? Okay, so do you remind how to swim அப்படின்னு வருமா, do you remember how to swim அப்படின்னு வருமா? Which one is correct? Do you, நீ ஞாபகம் வச்சிருக்கியா, நீச்சல் அடிக்கிறத நீ எப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கியா, அதான் இதோட அர்த்தம். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Do you remember? Option B. Okay, do you remember
how to swim. Next, I blank the movie. நான் அந்த படத்தை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரிமெம்பர் வருமா இல்ல ரிமைண்ட் வருமா? ரிமைண்ட்னா ஞாபகப்படுத்துறது. நான் அந்த படத்தை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா I remember the movie. Okay, remember is the correct answer. Okay, next one நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ண வேண்டிய क्वेश्चन. நல்லா கவனிங்க. நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எதுக்கும் the teacher reminded, டீச்சர் ஞாபகப்படுத்தினாங்க dash your homework. ஒவ்வொன்றா வாசிச்சு பாருங்க. the teacher reminded to do your homework. அது கரெக்டா? reminded வந்துட்டா அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரணும். me, you, him, her ஏதாவது ஒன்று கண்டிப்பா வரணும். ஓகே, so the teacher reminded you to do your homework. டீச்சர் உனக்கு உன்னோட ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஓகே, so இப்போ இதுலயே கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. which one is correct? Second one. Okay, the teacher reminded you to do your homework. இது வராது. ஓகே, the teacher reminded doing your homework. அது வராது. வாசிக்கும் போதே தப்பா தான் இருக்கு. ஓகே, so the last one, remember dash me. remember கடைசியா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். remember to call me வருமா இல்ல remember call me வருமா இல்ல remember calling me அப்படின்னு வருமா? so remember க்கு அப்புறம் கண்டிப்பா to வரணும். remember to call me. remember to call me. okay, remember to call me. okay, ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு கால் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ ரீட் பண்ணி பார்க்கலாமா? can you remind me to bring my bag? do you remember how to swim? I remember the movie. the teacher reminded you to do your homework. remember to call me. ஓகே, சிம்பிளா இருக்கா? யாரெல்லாம் 5 out of 5 வாங்குனீங்க? ஓகே, சோ உங்களோட மார்க்ஸையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பட் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். ஈஸியா இருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா, எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த ரிமைண்ட், ரிமெம்பர் யூஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வருமா? கண்டிப்பா வராது. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். நான் உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறேன். நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ ஐ blank you. ரிமைண்ட் வருமா ரிமெம்பர் வருமா? யோசிச்சு உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகே, சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, my dear friends.